அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திடம் கேட்டுக்கொண்ட ஒரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அதுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், உங்களுடைய நாட்களில் மிகச்சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாளாகும். எனவே அந்த நாளில் நீங்கள் என் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹுடைய தூதரின் மீது நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்துக்கும் அல்லாஹ் நமக்கு 10 முறை அருள் புரிகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் என் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள், நீங்கள் என் மீது சொல்லக்கூடிய ஸலவாத்தை எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் கூறிய சந்தர்ப்பத்தில் நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் தான் மண்ணோடு மண்ணாகி விடுவீர்களே, மௌத்தான பிறகு மரணித்த பிறகு உங்களுடைய உடலை மண் சாப்பிட்டு விடுமே, உக்கி போய் விடுமே, அப்படி என்றால் எப்படி அது உங்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படும் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய உடலை இந்த பூமி சாப்பிடுவதை ஹராமாக்கி இருக்கிறான் என்று குறிப்பிட்டார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தியிலிருந்து நாம் விளங்கக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான விடயம்தான், இன்று பலர் போய் தர்காக்களிலே மண்டியிட்டு கொண்டிருக்கிறார்கள், மண்டி கிடக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த செய்தியிலே ஒரு பெரும் மறுப்பு இருக்கிறது. அந்த ஷிர்க்கிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும். இந்த செய்தியில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுடைய தூதரின் மீது நாம் அதிகம் ஸலவாத்து சொல்வது, அதை அல்லாஹுடைய தூதர் இந்த உம்மத்திடம் கேட்டுக்கொண்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதருக்கு நாம் எவ்வளவு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே ஜும்மாவுடைய நாளில் நாம் அல்லாஹுடைய தூதருக்கு அதிகம் ஸலவாத்தை சொல்லி அல்லாஹுடைய தூதருடைய நெருக்கத்தை நாளை மறுமையில் பெற்ற மக்களாக நாம் மாறுவோமாக.